எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நல்லா ஹெல்த்தியான கருப்பட்டி வச்சு பணியாரம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து வித்தியாசமாக ஒரு மெத்தட் சாப்பிட்றதுக்கு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ மாவு எப்படி அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் இட்லி ரைஸ், 1 கப் பச்சரிசி இருக்குல்லையா அது, அப்புறம் 1/4 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதில் 2 கப் தண்ணி ஊற்றி, ஏன்னா இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம மாவாட்ட போகிறோம் கிரைண்டரில், அதனால் 2 கப் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நொறு நொறுன்னு வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, சொர சொரன்னு, இப்படி இருக்கக்கூடாது. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மொத்தம் அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் ஆகும். அப்படின்னா தான் அந்த உளுந்து போட்டதுக்கு அதுக்கும் நமக்கு நல்லா பொங்கி வரும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து தனியாக ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விடணும். நல்லா புளிச்சு வந்தால் தான் பணியாரம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஓவர் நைட்டு புளிக்க வச்சிடலாம். இதை மூடி வச்சுருங்க. இப்போ மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம அரை பவுல் தான் வச்சோம், ஆனால் அதில் 3/4 நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ உப்பு போடலை, நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சுடுறதுனால தேவைக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். இதில் ஒரே ஒரு கருப்பட்டி அந்த அச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி பாகு மாதிரி நல்லா காய்ச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. 1/2 கப் ஊற்றினா போதும். இப்போ அது காய்ச்சினதும் தனியாக எடுத்து வடிகட்டி வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து இன்னொரு பவுலில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா கருப்பட்டி, அதிலிருந்து ஒரு 1/4 மட்டும் ஊற்றிக்கோங்க. மீதியை வந்து நீங்கள் வச்சுருங்க. 1/4 மட்டும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். மீதி உள்ள கருப்பட்டியில் நம்ம பணியாரம் சுட்டதுக்கப்புறமா அதில் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்படின்னா தான் நல்லது. நல்லா சூடாயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள், இல்லைனா உள்ள மாவாக இருக்கும், வெளியே வெந்துட்டு உள்ள மாவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3/4 நல்லா எல்லா குழியிலையும் ஊற்றிக்கோங்க. அப்படின்னா தான் பொங்கி நமக்கு மேலே வரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கும். இந்த மாதிரி ஓட்டு அங்கங்கே வந்திருந்ததுன்னா நல்லா புளிச்சு நல்லா சாஃப்டாக வருது அப்படின்னு அர்த்தம். பணியாரம் நமக்கு நல்லா மாவாட்டி இருக்கும்னு அர்த்தம். இதை வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த சைடு வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நம்ம கருப்பட்டி கலந்து அந்த டேஸ்ட்டை விட இந்த மாதிரி கொஞ்சமாக கலந்து கொஞ்சம் நம்ம வந்து முக்கி சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.